வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுவதில் தொடர்ந்து இழுபறி. பாமகவை விட கூடுதல் தொகுதிகளை கேட்பதால் தலைவர்கள் அதிர்ச்சி. ஜெயலலிதாவின் மரணத்திற்கு காரணமானவர்கள் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள். திமுக சுட்டிக்காட்டுபவர்தான் பிரதமராவார் என ஸ்டாலின் நம்பிக்கை. மத்தியில் அமையும் கூட்டணி ஆட்சியில் அதிமுக முக்கிய பங்கு வகிக்கும் என தம்பிதுரை திட்டவட்டம். தமிழகத்திற்கு தேவையான நிதிகளை பெறுவதில் இனி சிக்கல் இருக்காது என்றும் விளக்கம். பிஎஸ்என்எல் ஊழியர்கள் நாடு முழுவதும் 3வது நாளாக வேலை நிறுத்த போராட்டம். தனியார் மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என முழக்கம். தீவிரவாதத்தை வேரறுக்க உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என பிரதமர் மோடி வேண்டுகோள். இந்தியாவின் முயற்சிக்கு சவுதி அரேபியா முழு ஒத்துழைப்பை வழங்கும் என இளவரசர் சல்மான் உறுதி. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். அதிமுக கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்றால் தங்களுக்கு 7 இடங்கள் வேண்டும் என தேமுதிக வலியுறுத்தி வருவதால் பேச்சுவார்த்தையில் இழுபறி ஏற்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணியில் பாஜக, பாமக இடம்பெறுவது உறுதியான பின்னர் தேமுதிகவையும் இணைப்பதற்கான முயற்சிகளை கூட்டணி கட்சித் தலைவர்கள் மேற்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் சென்னை வந்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விஜயகாந்தை சந்தித்து உடல் நலம் விசாரித்தார். இதையடுத்து அதிமுக தலைவர்களும் பாஜக தலைவர்களும் விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா மற்றும் பொதுச் செயலாளர் சுதீஷ் ஆகியோருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது பாமகவை விட கூடுதலாக ஒரு இடத்தை ஒதுக்கினால் மட்டுமே கூட்டணியில் இடம்பெற முடியும் என தேமுதிக சார்பில் திட்டவட்டமாக கூறப்பட்டுள்ளது. தேமுதிகவுக்கு தமிழகம் முழுவதும் செல்வாக்கு உள்ளது என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 7 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என தேமுதிக போர்க்கொடி உயர்த்தியிருப்பதால் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுவதில் சிக்கல் நீடிப்பதாக அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஜெயலலிதா மரணத்திற்கு காரணமானவர்களை கண்டறிந்து தண்டிக்கப்படுவார்கள் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்து பூந்தமல்லி நசரத்பேட்டையில் வாக்குச்சாவடி முகவர்களின் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு பின்னர் பேசிய அவர், வருகிற தேர்தலில் மத்தியில் மோடி ஆட்சி அப்புறப்படுத்தப்பட்டு திமுக சுட்டிக்காட்டும் பிரதமர் தான் ஆட்சியில் அமர்வார்கள் என தெரிவித்தார். தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைப்பது உறுதி என்றும் ஆட்சிக்கு வந்தவுடன் ஜெயலலிதா மரணத்திற்கு காரணமானவர்களை கண்டறிந்து தண்டிக்கப்படுவார்கள் என ஸ்டாலின் குறிப்பிட்டார். மேலும் நாடாளுமன்ற தேர்தலுடன் 21 சட்டமன்ற தொகுதிக்கும் தேர்தல் வரும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மோடியின் ஆட்சி அப்புறப்படுத்தப்பட்டு நாம் எதிர்பார்க்கிற, நாம் விரும்புகிற, நாட்டு மக்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிற, இன்னும் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் சுட்டிக்காட்டுகிற பிரதமர் தான் மத்தியிலே ஆட்சியிலே அமரப்போகிறார்கள். அந்த 21 தொகுதிகளுக்கும் நாடாளுமன்ற தேர்தல் வருகிற நேரத்தில், எனவே இந்த தொகுதிக்கு எந்த நேரத்திலும் நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து வரக்கூடிய வாய்ப்பு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மத்தியில் அமையும் கூட்டணி ஆட்சியில் அதிமுக முக்கிய பங்கு வகிக்கும் என மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்தார். கரூர் பசுபதிபாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்திற்கு தேவையான நிதிகளை மத்திய அரசிடம் இருந்து பெறுவதில் இனி சிக்கல் இருக்காது என்றும் கூறினார். கூட்டணி ஆட்சி இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாத நிலையில் தான் இருந்து கொண்டிருக்க எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தோம். இதுவரையில் எதிர்கட்சியாக இருந்ததன் காரணமாக நான் கேட்ட முடிவு பெற முடியவில்லை, ஒத்துக்கொள்கிறேன். இப்பொழுது ஒரு நட்பு உருவாகி இருக்கிறது, ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது, கூட்டணி தர்மம் என்று ஒன்று இருக்கிறது. அப்படி கூட்டணி வரும்பொழுது அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது இந்த 20,000 என்ன, இந்த 50,000 கோடி வாங்கி விடலாம் என்ற நம்பிக்கை. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை உருவானதற்கு திமுக தான் முக்கிய காரணம் என செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆலையில் நடைபெற்ற துயர சம்பவங்களுக்கு அதிமுக பொறுப்பல்ல என்றும் ஒரு சில போராட்டக்காரர்களின் தூண்டுதலினாலே 13 பேர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்ததாகவும் கூறினார். ஸ்டெர்லைட் ஆலை துவக்குவதற்கும் அரசாணை வெளியிட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இப்படி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் ஸ்டெர்லைட்டிற்கு அத்தனை அரசாணைகளை வெளியிட்டு
அவர்கள் ஆலை துவங்குவதற்கு வித்திட்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம். போராட்டம் இன்று அம்மாவின் ஆட்சியில் இன்றைக்கு ஏற்பட்டதில்லை. ஆலை துவங்கப்பட்டதிலிருந்து 22 ஆண்டு காலமாக போராடினார்கள். 100வது நாள் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து விரும்பத்தகாத சம்பவம் நடைபெற்றதெல்லாம் தூத்துக்குடியில் 13 பேர் பலியான மிக துயரமான துக்கமான சம்பவம் நடைபெற்றது. அதுக்கு காரணம் அரசுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. தனியார் மயமாக்கும் முயற்சியை கைவிட வலியுறுத்தி நாடு முழுவதும் BSNL ஊழியர்கள் 3வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் BSNL ஊழியர்கள் நேற்று முன்தினம் வேலை நிறுத்தத்தை தொடங்கினர். இதேபோல் தமிழகத்திலும் BSNL ஊழியர்கள் 3வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பெரும்பாலான BSNL அலுவலகங்கள் ஊழியர்கள் இன்றி பூட்டி கிடக்கின்றன. ஒரு சில அலுவலகங்களில் விரல் விட்டு எண்ணும் அளவிற்கே வேலை நிறுத்தத்தை ஒட்டி திருவண்ணாமலையில் BSNL நுழைவு வாயில் முன்பு ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தால் BSNL வாடிக்கையாளர்கள் பெரிதும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஊர்ல வந்து BSNL, ஏர்டெல், வோடாஃபோன் போன்ற எல்லா நெட்வொர்க்கும் இருக்கு. ஆனா இப்போ வந்து சமீப காலமா ஒரு 3 நாளா வந்து BSNL நெட்வொர்க் ரொம்ப வந்து நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்குது. ஆனா எங்களோட சுற்றுவட்டார பகுதியில் வந்து BSNL நெட்வொர்க் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ வந்து 3 நாளா எந்த ஒரு தொடர்பு கொள்ள முடியாம இருக்கிறதால எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் ஷேர் பண்ண முடியல, எந்த ஒரு மெசேஜும் ஷேர் பண்ண முடியல, யாரையும் சரியா கான்டாக்ட் பண்ண முடியாத காரணத்தினால ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருக்கோம். அதனால வந்து நாங்க BSNL ஆஃபீஸ் போய் அந்த பக்கம் போய் கேட்டு பார்த்தா வந்து அவங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அது வந்து எந்த வகையில் நியாயமா இருக்குன்னு தெரியல எங்களால. அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணா போதும். தீவிரவாதத்தை வேரறுக்க உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக இந்தியாவுக்கு முதல் முறையாக வந்துள்ள சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானை டெல்லி விமான நிலையத்துக்கு சென்று பிரதமர் மோடி நேரில் வரவேற்றார். பின்னர் ராஷ்டிரிய பவனில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை அவர் சந்தித்தார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி சவுதி இளவரசர் சல்மான் ஆகியோர் சந்தித்து பேசினர். இந்த ஆலோசனையின் போது பாகிஸ்தான் பயங்கரவாதத்துக்கு ஆதரவு அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, சுற்றுலாத்துறையில் உள்ளிட்ட 5 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. தீவிரவாதத்தை ஒடுக்கும் இந்தியாவின் முயற்சிக்கு சவுதி அரேபியா முழு ஆதரவை வழங்கும் என இளவரசர் சல்மான் உறுதியளித்தார். மேலும் $44 பில்லியன் அளவிற்கு சவுதி அரேபியா சார்பில் இந்தியாவில் முதலீடு செய்யப்படும் என அவர் தெரிவித்தார். இதேபோல் பிரதமர் மோடி பேசுகையில் தீவிரவாதத்தை வேரறுக்க உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். இந்தியா சவுதி அரேபியா நட்புறவில் புதிய அத்தியாயம் பிறந்துள்ளது என்று அவர் கூறினார். மக்களவைத் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை அமைச்சர் தங்கமணி சந்தித்து விளக்கமளித்தார். நாடாளுமன்ற தேர்தலுக்காக தயாராகி வரும் அதிமுக மற்ற கட்சிகளுடன் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இதில் அதிமுக தலைமையில் இதுவரை அமைந்துள்ள கூட்டணியில் பாமகவுக்கு 7 இடங்களும், பாஜகவுக்கு 5 இடங்களும், புதிய நீதி கட்சி, IJK மற்றும் புதிய தமிழகம் ஆகிய கட்சிகளுக்கு தலா 1 இடங்கள் என ஒதுக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரசுடன் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. தமாக சார்பாக 2 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று அதிமுகவிடம் கோரிக்கை வைக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே சென்னையில் அமைச்சர் தங்கமணி இல்லத்தில் மக்களவைத் தேர்தல் கூட்டணி தொடர்பாக இன்று காலை முதல் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தினர். தங்கமணியுடன் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், MC சம்பத் உள்ளிட்டோரும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த ஆலோசனையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து அமைச்சர் தங்கமணி சென்னை கிரீன்வே சாலை இல்லத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து விளக்கமளித்தார். இந்நிலையில் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலுடனான சந்திப்பை தொடர்ந்து கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் சுதீஷ் ஆலோசனை நடத்தினார். மேலும் இன்று மாலை அமைச்சர் தங்கமணி கோயம்பேட்டில் உள்ள அலுவலகத்தில் சுதீஷை சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு எத்தனை இடங்கள் என்பதை இன்று மாலை அறிவிக்கப்படும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அதிமுக தலைமையில் உருவாகியுள்ள கூட்டணி சந்தர்ப்பவாத கொள்கையற்ற கூட்டணி என்று விமர்சித்தார். இந்தியா தமிழகத்தின் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அமைத்த கூட்டணியை மக்கள் நிராகரிப்பார்கள் என்றும் கூறினார். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு எத்தனை இடங்கள் என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது என்றும் இன்று மாலை அறிவிப்பு வெளியாகும் எனவும் KS அழகிரி தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு காங்கிரஸ் கட்சி
கூட்டணியை உறுதி செய்திருக்கிறது. அதனுடைய அறிவிப்பு இன்று மாலை அண்ணா அறிவாலயத்தில் 6 மணிக்கு நடைபெறும். இடங்களெல்லாம் உறுதி செய்யப்பட்டு விட்டன. அறிவிப்பினை கட்சியினுடைய தலைவர்கள் முறைப்படி அறிவிப்பார். உங்களுக்கு சொல்லப்படுகிறது, அது எப்பொழுது முழுமையாக சொல்லப்படும் என்றால் 6 மணிக்கு சொல்வார்கள். முழுமையான அறிவிப்பு வரும். அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி என்பது ஒரு சந்தர்ப்பவாத கொள்கையற்ற கூட்டணி. ஸ்டாலின், முகுல் வாஸ்னிக் இணைந்து தொகுதி உடன்பாட்டை அறிவிப்பார்கள் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், காங்கிரஸ் மேலிட தலைவர்கள் முகுல் வாஸ்னிக், KC வேணுகோபால் ஆகியோர் இன்று கூட்டணி தொடர்பாக ஸ்டாலினை சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார். இதனையடுத்து இன்று இரவு திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து முடிவு அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். கீழ்த்தரமான விமர்சனங்களை முன்வைத்த பாமகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளதாகவும் கனிமொழி விமர்சித்தார். இன்று மாலை 7 மணிக்கு அறிவாலயத்தில் தளபதி அவர்களை சந்தித்து திரு முகுல் வாஸ்னிக் அவர்களும் வேணுகோபாலும் வந்து சந்தித்து அறிவிப்பு நிச்சயமாக வெளிவரும். பாமக வந்து அதிமுகவை குறித்து வைத்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் எவ்வளவு கடுமையாக, எவ்வளவு கீழ்த்தரமான விமர்சனங்களை அவர்கள் வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்களை வந்து விமர்சனம் செய்திருக்கிறார்கள் உங்களுக்கே தெரியும். அன்புமணி அவர்கள் குரங்கு கையில் கொடுத்த பூமாலைன்னு இப்ப வந்து அவங்க பூமாலையா குரங்கா இருக்காங்கன்னு அவங்க தான் முடிவு. தமிழகத்தில் பாஜக கூட்டணிக்கு அமோக வரவேற்பு கிடைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பெருமைப்பட தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பாதுகாப்பு உள்ளிட்ட விவகாரங்களில் பிரதமர் மோடி மீது மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். அமோகமான ஒரு வரவேற்பு. தலைவர்கள் சந்திக்கிறார்கள் என்கின்ற செய்தி கிடைத்த உடனடியாகவே சமூக ஊடகங்கள் மூலமா தொடர்ந்து செய்திகள் வந்துட்டு ஊடகங்கள் மூலமா செய்தி வர ஆரம்பிச்ச முன்னாடி நேற்று இரவு முழுக்க வாழ்த்து செய்திகள் வந்தது. ரொம்ப மகிழ்ச்சியா. பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் மீண்டும் ஏற்படுவது நாட்டிற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்டாயமான தேவை. இந்த 5 ஆண்டுகளில் அவர் முன்னெடுத்து சென்றிருக்கக்கூடிய திட்டங்கள், அடித்தளம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள், இதுக்கு மேலே எழுப்பப்பட இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு மாளிகை, உலக அளவில் இந்தியாவை முதல்நிலை நாடாக உயர்த்தி காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக அடுத்த 5 ஆண்டு காலத்தில் நிகழ இருக்குது. இது ராணுவம் சம்பந்தப்பட்ட விஷயம், பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது 130 கோடி மக்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. இதில் எந்த விதமான அரசியல் பாகுபாடும் இல்லாமல் எல்லா அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களும் ஒத்த கருத்தில் நின்றுக்கிறாங்க. இதில் எந்த காரணத்தை கொண்டும் பாகுபாடுபடுத்தி பார்க்க கூடாது. மேகதாது அணை தொடர்பாக அனைத்து வழக்குகளையும் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக பதிலளிக்க தமிழகம், கர்நாடகம் உள்பட 4 மாநிலங்களுக்கும் உத்தரவிட்டுள்ளது. காவிரி நதியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இது தொடர்பான விரிவான ஆய்வை நடத்த கர்நாடக அரசாங்கத்திற்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் ஒப்புதல் அளித்தது. மேகதாது அணை கட்டுவதால் நதிநீர் பங்கீட்டில் பாதிப்பும் ஏற்படும் என கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. இதேபோல் மேகதாது அணைக்கு எதிராக கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களும் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்துள்ளன. இந்நிலையில் மேகதாது அணை தொடர்பான அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது. மேலும் இதுகுறித்து 3 வாரங்களுக்குள் பதிலளிக்க தமிழகம், கர்நாடகம் உள்பட 4 மாநிலங்களுக்கும் உத்தரவிட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தலைமையில் 33வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் இன்று டெல்லியில் நடைபெறுகிறது. ஜிஎஸ்டி வரியின் சதவீத அளவீட்டை குறைக்க வேண்டும் என்று பல்வேறு தொழில்துறையினர் தொடர்ந்து வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர். குறிப்பாக கட்டுமானம் நடைபெற்று வரும் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு ஜிஎஸ்டி வரியை 12%இலிருந்து 5% குறைக்க வேண்டும் என ரியல் எஸ்டேட் துறையினர் வலியுறுத்தி வருகின்றனர். இதையடுத்து ஜிஎஸ்டி வரி குறைப்பு குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக இன்று மத்திய நிதி அமைச்சர்
அமைச்சர் அருண் ஜேட்லி தலைமையில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூடுகிறது. இன்றைய கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைவரும் வாங்குவதற்கு ஏற்ற குறைந்த விலையில் இருக்கும் வீடுகளுக்கான ஜிஎஸ்டியை 8%இலிருந்து 3% குறைப்பது குறித்தும் பரிசீலிக்கப்படுகிறது. சிமெண்ட் உற்பத்தியாளர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப சிமெண்ட்டுக்கான ஜிஎஸ்டியை 28%இலிருந்து 18% குறைப்பது மற்றும் ஏற்றுமதியாளர்களுக்கு வரி சலுகை அளிப்பது தொடர்பாகவும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படும் என தெரிகிறது. காஷ்மீரில் மீண்டும் தற்கொலை படை தாக்குதல் நடத்தப்படும் என இஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளதால் எல்லையில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாத இயக்கத்தின் தளபதிகளில் ஒருவரான ரியாஸ் நைஹூ பேசிய ஆடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த ஆடியோவில் தங்களது உயிர்களை தியாகம் செய்ய துணிந்துவிட்டோம் என்றும் சரணடைவதை விட இறப்பதற்கே நாங்கள் முன்னுரிமை கொடுக்கிறோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரில் மேலும் தற்கொலை படை தாக்குதல்களை இளைஞர்கள் அரங்கேற்றுவார்கள் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 15 வயது சிறுவன் கூட தற்கொலை படை தீவிரவாதியாக மாறி தாக்குதல் நடத்த துணிந்துவிட்டார் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. புல்வாமா தாக்குதல் நடந்து 5 நாட்களே ஆன நிலையில் இஸ்புல் முஜாஹிதீன் இயக்கமும் இத்தகைய எச்சரிக்கையை விடுத்திருப்பது காஷ்மீரில் மேலும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. இதற்கிடையே காஷ்மீரில் உள்ள அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள பாதுகாப்பு படை தயாராக உள்ளதாக ராணுவ தளபதி கன்வால் ஜீத் சிங் தெரிவித்தார். கொடநாடு கொள்ளை வழக்கில் தொடர்புடைய மனோஜ் சயானை 25ஆம் தேதி வரை கைது செய்யக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொடநாடு கொலை வழக்கில் முதல்வரை தொடர்புபடுத்தி பேசி அளித்த சயான் மனோஜ் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் வெளியே விடப்பட்டனர். முதல்வர் பற்றி அவதூறு பரப்பியதால் அவர்களது ஜாமீனை ரத்து செய்யக்கோரி உதகை நீதிமன்றத்தில் அரசு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக இருவரும் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகாததால் சயான் மனோஜ் வழங்கப்பட்ட ஜாமீன் ரத்து செய்யப்பட்டது. மேலும் இருவரையும் உடனடியாக கைது செய்யவும் உதகை நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் ஜாமீன் ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து மனோஜ் சயான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மனோஜ் சயானை 25ஆம் தேதி வரை கைது செய்யக்கூடாது என உத்தரவிட்டனர். மேலும் மனோஜ் சயான் மனு மீது பதிலளிக்க காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை பிப்ரவரி 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கிராமம் ஒன்றில் அரசின் இலவச மாடு வழங்கும் திட்டத்துக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசின் சார்பில் இலவச மாடு வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கிராமமான பாட்டத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக வழக்கு தாக்கல் செய்து இருந்த நபர் தெரிவித்திருந்தார். கணவரை இழந்த விவகாரத்தான மற்றும் மாற்றுத்திறனாளி பெண்கள் திருநங்கைகளுக்கு விதிப்படி முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும் 1 ஏக்கருக்கும் அதிகமான நிலம் இருக்கக்கூடாது என்றும் மனுதாரர் தெரிவித்திருந்தார். இதனிடையே பாட்டம் கிராமத்தில் தேர்வு செய்யப்பட்ட 27 பேர் 1 ஏக்கருக்கு அதிகமாக நிலம் கொண்டவர்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார். தேர்வு பட்டியலில் அரசியல் தலையீடு இருப்பதாகவும் தகுதி உடையவர்கள் காத்திருப்போர் பட்டியலில் இருப்பதாகவும் மனுதாரர் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பாட்டம் கிராமத்தில் பயனாளிகள் தேர்வு பட்டியலுக்கு தடை விதித்தார். மாவட்ட ஆட்சியர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்த நீதிபதி விசாரணையை 3 வாரத்துக்கு ஒத்திவைத்தார். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் உயிரிழந்த 25 தீயணைப்பு வீரர்களின் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரோடு, கோயம்புத்தூர், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பல்வேறு சம்பவங்களில் 25 தீயணைப்பு வீரர்கள் உயிரிழந்த செய்தியை கேட்டு வேதனையடைந்ததாக கூறியுள்ளார். உயிரிழந்த தீயணைப்பு வீரர்கள் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் மற்றும் அனுதாபத்தையும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் உயிரிழந்த 25 பேரின் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கவும் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். பேரறிவாளன், சாந்தன், முருகன் உள்ளிட்ட 7 பேரின் விடுதலைக்கு தமிழக ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மார்ச் 9ஆம் தேதி தமிழகம் முழுவதும் முக்கிய நகரங்களில் அனைத்துக் கட்சித் தலைவர்கள் கலந்து கொள்ளும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் என்று பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாள் தெரிவித்துள்ளார்.
சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி 6 மாதமாகியும் அமைச்சரவை வலியுறுத்தியும் ஆளுநர் ஏன் கையெழுத்திடவில்லை என்ற ஆதங்கம் தெரிவித்தார். 28 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்த பின்னரும் விடுவிக்காமல் இருப்பது சரியா என கேட்ட அவர், தமது மகன் பேரறிவாளன் நிரபராதி என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். 28 ஆண்டு அவங்க தண்டனை அனுபவிச்ச பின்னாடியும், உச்ச நீதிமன்றம் சொன்ன பின்னாடியும், அமைச்சரவையே கூடி முடிவெடுத்த பின்னாடியும் இவங்களுக்கு விடுதலை கிட்டலையே அப்படின்ற ஆதங்கம் எல்லாருக்கும் இருக்கு. ஆளுநர் ஏன் கையெழுத்திடலை அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. நிறைய பேர் கேட்டாங்க. எல்லாரோட எண்ணமும் என்னன்னா, இவங்க உடனே விடுதலை செய்யப்படணும், ஆளுநர் கையொப்பம் விடணும். எதுவா இருந்தாலும் 28 ஆண்டு கால தண்டனையை அனுபவிச்சுட்டாங்க. அரசியல் சாசன அமர்வை ஆளுநர் மதிக்கணும். நாங்க கேட்கறதும் அதுதான். இப்ப நீதிமன்றம் சொல்லிடுச்சு. நான் நிரபராதி என் பையன் சொல்லும் போது கூட கேலி பண்ணவங்கெல்லாம் நீதிமன்றமே இவன் குற்றவாளின்னு சொல்லிடுச்சு அப்படின்லாம் எல்லாம் பேசியிருக்காங்க. இருந்தாலும் இப்ப 28 ஆண்டு பூரணமா அவன் தண்டனை அனுபவிச்சுட்டான். அதே நீதிமன்றம் தான் இன்னைக்கு இவங்களை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா இது வரைக்கும் ஆளுநர் கையொப்பமிட்டு அவங்களுக்கு விடுதலை அறிவிக்கல. ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலில் லட்சக்கணக்கான பெண்கள் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலில் நடைபெறும் பொங்கல் திருவிழா உலக புகழ் பெற்றது. இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த சில நாட்களுக்கு முன்பு தொடங்கி நடைபெற்று வருகிறது. முக்கிய நிகழ்ச்சியான பொங்கல் திருவிழா இன்று காலை ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலின் முன்பு தொடங்கியது. கோவில் தந்திரி முதலில் பெரிய பண்டார அடுப்பில் தீ மூட்டியவுடன் கோவிலை சுற்றி வைக்கப்பட்டுள்ள அடுப்பில் பெண் பக்தர்கள் தீ மூட்டி பொங்கல் வைத்தனர். மேலும் திருவனந்தபுரம் நகர வீதிகளிலும் ஏராளமான பெண் பக்தர்களும் பொங்கல் வைத்து பகவதி அம்மனை வழிபட்டனர். பொங்கல் திருவிழாவை ஒட்டி ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். திருப்பத்தூர் அருகே கள்ளக்காதல் விவகாரத்தால் இளைஞர் ஒருவர் மிளகாய் பொடி தூவி வெட்டி படுகொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூரை அடுத்த AK மோட்டூர் கிராமத்தை சேர்ந்தவர் சிவக்குமார். இவருக்கு மனைவி மற்றும் 3 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் அதே பகுதியை சேர்ந்த முருகேஸ்வரி என்ற குட்டியம்மாள் என்பவருடன் கடந்த ஆண்டு சிவக்குமாருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் அவ்வப்போது தனிமையில் சந்தித்த நிலையில் பின்னர் இருவரும் சேர்ந்து வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு குட்டியம்மாளை ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் விட்டுவிட்டு சிவக்குமார் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது மர்ம நபர்கள் அவரை கீழே தள்ளி மிளகாய் பொடியை தூவி கல்லை போட்டும் கொடூரமாக கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மர்ம நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். அவர் இப்போ கொடுமையான முறையில் கொல்லப்பட்டிருக்காரு. கண்ணில் மிளகாத்தூளை தூவி கையை வெட்டி ரொம்ப கொடுமையாக அவரை கொல்லப்பட்டிருக்காங்க. யார் செஞ்சாங்கன்றது இன்னும் தெரியல. ஏன்னா மர்மமான முறையில் அது செஞ்சுருக்காங்க. அது எங்கள் ஊர் ஏரியில் தான் அது பண்ணியிருக்காங்க. அது யார் செஞ்சாங்கன்றது காவல்துறை தான் அதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும். திருச்சியில் ஒரே பகுதியைச் சேர்ந்த 2 பேர் வெட்டி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி தேவதானம் பகுதியில் பிரகாஷ் மற்றும் ராஜ்குமார் நண்பர்களாக இருந்து வந்தனர். இவர்களுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ஜெகநாதன் என்பவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பிரகாஷ் மற்றும் ராஜ்குமார் ஆகிய இருவரையும் ஜெகநாதன் கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது. இதில் அவர்கள் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் இருவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இருவரையும் கொலை செய்த ஜெகநாதன் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இந்த இரட்டை கொலை சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏழை தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாய் சிறப்பு நிதி வழங்கும் திட்டத்தை வரும் 24ஆம் தேதி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துவக்கி வைக்கிறார். வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள ஏழை தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாய் நிதி உதவி வழங்கும் திட்டம் இந்த மாத இறுதியில் தொடங்கும் என சட்டப்பேரவை விதி 110 கீழ் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இதற்கு தகுதியானவர்களை எப்படி கண்டறிய முடியும் என குழப்பம் நிலவி வந்தது. இதனை தெளிவுபடுத்திய வருவாய்த்துறை வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களின் பட்டியல்
பட்டியல் ஏற்கனவே உள்ளாட்சித் துறையில் தயாராக இருப்பதாகவும் அவர்களிடம் இருந்து அந்த பட்டியலை பெற்று நிதி ஒதுக்கியதும் 60 லட்சம் குடும்பங்களின் வங்கிக் கணக்கில் உடனடியாக செலுத்தப்படும் என விளக்கமளித்திருந்தது. இந்த நிலையில் ஏழை தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாய் வழங்கும் திட்டம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளான வரும் 24ஆம் தேதி துவங்கப்பட உள்ளது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த திட்டத்தை துவக்கி வைக்கிறார். பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்குள் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள 60 லட்சம் பேரின் வங்கிக் கணக்கில் 2000 ரூபாய் சிறப்பு நிதி செலுத்தப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் கஞ்சா விற்பனை அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதைத் தொடர்ந்து சப் இன்ஸ்பெக்டர் குணசேகரன் தலைமையில் போலீசார் அந்த பகுதியில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை மடக்கி சோதனை செய்தபோது கஞ்சா கடத்தியது தெரியவந்தது. இதையடுத்து 3 கிலோ கஞ்சா பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை விமான நிலையத்திற்கு தேவர் பெயர் சூட்டக் கோரி உசிலம்பட்டியில் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் நீதிமன்றத்தை புறக்கணித்துவிட்டு மதுரை விமான நிலையத்திற்கு தேவர் பெயர் சூட்டக் கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதையடுத்து வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் உள்ள கிடங்கு ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்புடைய பொருட்கள் தீயில் கருகின. கொச்சி மாவட்டம் எர்ணாகுளத்தில் உள்ள களத்தில் பட்டம்பில் சாலையில் பிரபல காலனி நிறுவனத்தின் கிடங்கு உள்ளது. இங்கு இன்று காலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. 6 மாடிகளை கொண்ட இந்த கிடங்கின் 4வது மாடியில் ஏற்பட்ட மின் கசிவினால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த கட்டிடத்தில் பணியில் இருந்த அனைவரும் அதிவேகமாக வெளியேற்றப்பட்டனர். உடனடியாக அங்கு தீயணைப்பு படையினர் வரவழைக்கப்பட்டனர். தீ விபத்து நடைபெற்ற கிடங்கின் அருகே மெட்ரோ ரயில் சேவை பயணிகளும் நடைபெற்று வருகின்றனர். அங்கும் தீ பரவியதால் பணியில் இருந்தவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். இந்த விபத்தில் உயிர் சேதம் எதுவும் இல்லை என முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்புடைய பொருட்கள் சேதமடைந்தன. எர்ணாகுளம் போலீசார் இந்த தீ விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.